தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழுவது போன்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்கள். தூத்துக்குடியைச் சேர்ந்த 24 வயதான அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலைய விசாரணைக்கு சென்று அதன் பிறகு அவருக்கு தலையில் காயமுற்றதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று உயிரிழந்து விட்டதாகவும், எனவே காவல்துறையினர் தான் விசாரணையின் பொழுது தாக்கியதால் காயம் ஏற்பட்டு இந்த உயிரிழப்பிற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று அவருடைய குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே காவல் நிலைய விசாரணையில இந்த மரணம் நடைபெற்றதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் காவல்துறை தொடர்பாக ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார்கள். இந்த சம்பவத்துல என்ன நடந்தது என்ற ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. 17ஆம் தேதி அன்று சட்டவிரோதமாக அந்த பகுதியிலே மதுபானங்களை விற்று வந்ததாகவும் காலை 6 மணி அளவிலேயே அருணாச்சலம் என்ற இந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து 120 மது பாட்டில்களை அவரிடமிருந்து கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பான ஒரு விளக்க அறிக்கையும் கொடுத்திருந்தார்கள். அதுல தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழே அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் என்றும், அதற்கு பிறகு அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிறகு மீண்டும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள். மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தும் பொழுது அவர் நல்ல நிலையில்தான், இயல்பான நிலையில்தான் இருந்தார் என்று கூறுகிறார்கள். அதாவது அன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக கூறப்படக்கூடிய 17ஆம் தேதி மாலை 5:50 மணி அளவுல ஒரு விரிவான மருத்துவ பரிசோதனைக்காக அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், அங்கு பணியில் இருந்த மருத்துவர் அவரை முழுமையாக பரிசோதித்து அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும், அவர் உடலில் எந்த விதமான வெளிக்காயங்களும் இல்லை என்று மருத்துவ சான்றிதழ் வழங்கி இருப்பதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இப்படி மருத்துவ பரிசோதனை முடித்த பின்னர் மேலும் சில சட்ட நடைமுறைகளுக்காக, அதாவது அவரை நீதிமன்றத்தை ஆஜர்படுத்துவதற்காக மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு வழக்கமாக கைது செய்யப்படக்கூடியவர்கள் அந்த வைக்கப்படக்கூடிய அந்த லாக்கப் அறையில் தான் வைக்கப்பட்டார் என்றும், அப்பொழுது அவர் சக கைதியுடன் மற்ற கைதிகளுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென தாமாகவே மயங்கி விழுந்து விட்டார் என்று காவல்துறை ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பான இந்த காட்சிகள் காவல் நிலையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவிலே பதிவாகி இருக்கிறது என்று காவல்துறையினர் விளக்கம் அளித்திருந்த நிலையில இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. லாக்கப்பில் மற்றொரு கைதி ஒருவர் இருக்கிறார் அந்த லாக்கப் அறையில. அப்பொழுது இவர் இந்த லாக்கப் அருகே அந்த கைதிக்கு அருகே தான் இவர் அமர்ந்திருப்பது போன்று இருக்கிறது. திடீரென அவர் மயங்கி விழுவது போன்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை வைத்துதான் காவல்துறையினர் இவற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். மருத்துவ பரிசோதனை அன்று மாலை 5:50 மணி அளவில் அவர் விரிவான மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், அங்கு பணியில் இருந்த மருத்துவர் அவர்களை முழுமையாக பரிசோதித்து அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும், உடலில் எந்த விதமான காயங்களும் இல்லை என்று மருத்துவ சான்று கொடுத்திருக்கிறார் என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவரை மீண்டும் காவல் நிலையத்திற்கு சட்ட நடைமுறைகளுக்காக அழைத்து வந்தோம். அப்பொழுது அழைத்து வரப்பட்டவர் வழக்கமாக இது போன்ற கைது செய்யப்படக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய அந்த லாக்கப்பில் தான் அவர்களை வைத்திருந்தோம். அந்த லாக்கப்பில் வைத்திருக்கும் பொழுதுதான் அவர் திடீரென மயங்கி தாமாகவே சரிந்து விட்டார். இயல்பாக அப்பொழுது பேசிக் கொண்டிருந்தவர் தானாகவே மயங்கி விழுந்து விட்டார் என்று காவல்துறை தெரிவித்திருந்த அந்த சிசிடிவி காட்சி தான் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக போலீசாரும் அவரை உள்ளே சென்று அதற்கு பிறகு அவரை அழைத்து ஒரு குடிநீர் கொடுத்து அவரை பாதுகாப்பாக அமர வைத்து பிறகு அவரிடம் அவருடைய இயல்பு நிலை திரும்பும் வரையில் அவர் அங்குதான் இருந்தார் என்றும் காவல்துறையினர் கூறுகின்றனர். அதற்கு பிறகு அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால அவரை காவல் நிலைய ஜாமீனிலேயே அவரை விடுவித்ததாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அவ்வாறு அவர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினர், அதாவது அவருடைய தாயாரை அழைத்து அவரிடம் ஒப்படைத்து அழைத்துச் செல்வதற்கு அறிவுறுத்தியதாகவும், இந்த காட்சிகளும் காவல் நிலையத்தினுடைய முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவிலே முழுமையாக பதிவாகி இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைக்காக பிறகு அவர்கள் உறவினர்களே அழைத்து சென்றார்கள். அதாவது காவல் நிலையத்தில் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை முடிந்து வந்தவர் தான் மயங்கி விழுந்து விட்டார். பிறகு அவரை காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவித்து
குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விட்டோம். குடும்பத்தினர் அங்கிருந்து அவரை அழைத்து சென்று மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு சென்ற பிறகுதான் அவர் மீண்டும் அவர் மயங்கி விழுந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலே அவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தகவலை மருத்துவமனையிலே அவர் மயங்கி விழுந்து விட்டார் என்ற அந்த தகவலை உறவினர்கள் தான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு போலீசாருக்கு தெரிவித்ததாகவும் காவல்துறையினருடைய அந்த விளக்க அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிகிச்சையின் போது அவருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை நடைமுறை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிகிச்சையிலே அவருக்கு எந்த விதமான காயமும் உடல்நல பாதிப்புகளுமே இல்லை என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான சான்று இருப்பதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்திருந்த நிலையில இன்றைய தினம்தான் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் என்று காவல்துறை அந்த அறிக்கையிலே கொடுத்திருக்கிறது. இது தொடர்பாக அவருடைய தந்தை அளித்த புகாரிலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்படுவதாகவும் காவல்துறை அந்த விளக்க அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். காவல்துறை கொடுத்திருந்த அந்த விளக்கத்திலே 17ஆம் தேதி அன்று காலையிலே அவர்களை ஒரு 6 மணிக்கு அந்த இளைஞர் அருணாச்சலத்தை கைது செய்து அவரிடமிருந்து 120 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் மீது மதுவிலக்கு சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அன்றைய தினம் முழுவதும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மாலை 5:50 மணிக்கு தான் பொதுவாக ஒருவரை விசாரணைக்கு அழைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதாக இருந்தால் ஒரு 24 மணி நேரத்திலே நீதிமன்றத்திலே அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற விதிகளின் அடிப்படையிலேயே மாலை 5:50 மணி அளவிற்கு விரிவான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு அப்படி நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துவதற்கு முன்பு அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு உடலிலே எதுவும் பாதிப்பு இருக்கிறதா என்று மருத்துவர்களுடைய சான்றுகளை பெற வேண்டும். அதன் அடிப்படையிலேயே 5:50 மணிக்கு அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக காவல்துறை தெரிவிக்கிறது. அவ்வாறு அழைத்து செல்லப்பட்டவருக்கு பணியில் இருந்த மருத்துவர் முழுமையாக பரிசோதித்து அவர் உடல் நலத்துடன் இருப்பதாகவும் அவரது உடலில் எவ்வித வெளிக்காயங்களும் இல்லை என்று மருத்துவர் சான்றிதழ் வழங்கியிருப்பதாகவும் காவல்துறை கொடுத்திருக்கிறது. அவ்வாறு அந்த மருத்துவ பரிசோதனை முடித்த பிறகு மீண்டும் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தோம். அந்த அடுத்த கட்ட சட்ட நடைமுறைகளுக்காக அழைத்து வரப்பட்டார். அவ்வாறு அழைத்து வரப்பட்டவர் கைது செய்யப்படுபவர்கள் வைக்கக்கூடிய அந்த லாக்கப் அறையில் தான் அவரும் வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது சக கைதிகளுடன் அவர் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி விழுந்து விட்டார் என்று காவல்துறை கூறியிருந்தது. இந்த காட்சிகளும் அங்கிருந்த சிசிடிவியில் அந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது என்று தெரிவித்திருந்த நிலையில் காவல் நிலையத்தில் இருந்து அந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு மற்றொரு தகவலை காவல்துறை இந்த விளக்கறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள். அதுல முக்கியமாக அவர் அதற்கு பிறகு அவர் காவல்துறையினர் உள்ளே சென்று அவர் லாக்கப் அறையிலிருந்து தூக்கி அவருக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். அவரை பாதுகாப்பாக அமர வைத்தார்கள். பிறகு காவல் நிலைய வரவேற்பு பகுதியிலே இருந்த முகப்பு பகுதியிலே இருந்து அவருடைய தாயாரை அழைத்து அவரை அவரிடம் ஒப்படைத்து காவல் நிலைய பிணையிலேயே அவரை விடுவித்து விட்டோம் என்று காவல்துறை கூறுகிறது. அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் தான் அந்த இளைஞரினுடைய குடும்பத்தினர் தான் மருத்துவமனைக்கு அவரை மீண்டும் அங்கிருந்து அழைத்து சென்றார்கள் என்றும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலே அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் தொடர்ந்து அவர் சிகிச்சையில் தான் இருந்தார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு மீண்டும் அவர் அங்கு மருத்துவமனையிலே மயங்கி விழுந்திருக்கிறார் என்று இந்த காவல்துறையுடைய அறிக்கையிலே குறிப்பிடுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது கூட அவர் மருத்துவமனையிலே மயங்கி விழுந்த பொழுதுதான் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். எனவே காவல் நிலையத்தில் அவருக்கு எந்த விதமான மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.